இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு ஹேட்டு, ஸோ நீங்களே நிழலுக்கு கீழே இருக்கிற மாதிரி. செகண்ட் வந்து ஸ்கின் க்ரீம் யூஸ் பண்ணலாம். மூணாவது வந்து வாட்டர் இன்டேக்கு. நீங்கள் வந்து எவ்ரி ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ வந்து வாட்டரை கொஞ்சம் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஹார்ட் அட்டாக் ஏற்கனவே வந்திருந்த பேஷண்ட்ஸ் வந்து நிறைய நீர் குடிப்பதையும் தவிர்க்க வேண்டும். ஏன்னா நிறைய நீர் குடிக்கும்பொழுதும் அவங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படலாம். மூணாவது வந்து நீங்கள் வந்து ஜூஸ், நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தண்ணிக்கு பதிலாக ஜூஸை குடிக்கலான்னு சொல்லிட்டு ஆரஞ்சு ஜூஸு, சோடா, அதுக்கப்புறம் ஆல்கஹாலும் இவையெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் உடம்பு வந்து நீரை வந்து வேகமாக எடுத்துக்கொள்ளாது. அந்த நீரை வந்து மெதுவாக தான் அப்சர்வ் பண்ணும். அப்படி இருக்கும் பொழுதும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்க் இருக்கும். ஸோ மேலும் வந்து முக்கியமான வந்து இந்த ஹார்ட் பேஷண்ட் வந்து லூஸ் க்ளோத்திங். ஸோ க்ளோத்ஸை கொஞ்சம் லூஸாக போட்டாலே வந்து அந்த ஸ்வெட்டெலாம் ஈஸியாக எவாப்ரேட் ஆக முடியும். ஸோ இவை அனைத்தையும் நீங்கள் பண்ணுவதன் மூலம் வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வருவதை வந்து தடுக்க முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய முக்கியமானது என்னென்னா ரொம்ப ஹாட் வெதரில் ரொம்ப நேரம் எக்ஸ்போஷர் ஆகிறத வந்து தவிர்ப்பது நல்லது.